இந்தியா vs இங்கிலாந்து ரெண்டாவது செமிஃபைனல் ப்ராவிடன்ஸ் கயானாவில் நடக்க போகுது. பிச்சு, லோ பவுன்ஸ், கொஞ்சம் டேர்ன், மேட்சப்ஸ், நிறைய விஷயம் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள் கெட் திஸ் கிரியேட்டிவ் என்னோட யூடியூப் சேனலில் இந்த மேட்சோட ப்ரிவ்யூ. ரைட், முதல்ல இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபேக்டர் வந்து ரெயின் அண்ட் ரெயினை காட்டிலும் பிச். ரெயின் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாதகமான விஷயம், எஸ்பெஷலி இங்கிலாந்துக்கு என்னென்னா ரிசர்வ் டே கிடையாது. ஸோ ஒருவேளை இந்த மேட்ச் வாஷ் அவுட் ஆச்சுன்னா இந்தியா பை வர்ச்சியூ ஆஃப் தேர் பெட்டர் பொசிஷன் அண்ட் சூப்பர் எயிட்ஸில் அவங்க டாப் பண்ணதுனால இந்தியா வில் கோ த்ரூ டு த ஃபைனல்ஸ். ஆனால் இதில் என்ன ஒரு கேட்ச் இருக்குன்னா, அவ்வளோ சீக்கிரம் இந்த மேட்ச் அபேண்டன் ஆக விட மாட்டாங்க. ஒரு 4-4.5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து ரெஸ்யூம் பண்ண முடியும். 10:30 மணி லோக்கல் டைம் காலையில் ஸ்டார்ட் ஆக வேண்டிய இந்த மேட்ச் ஒரு 4:30-5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து ரெஸ்யூம் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் பிளேயிங் கண்டிஷன்ஸ். சரி, பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக் ஃபேக்டர் என்னென்னா, கயானாவில் வந்து அதிகம் எந்த அணியுமே பெருசாக ஆடினதில்லை. இங்கிலாந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2010 ஆடியிருக்காங்க ஒரே ஒரு போட்டி. அதுக்கப்புறம் நிறையா மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. பட் இந்த ப்ராவிடன்ஸ் வென்யூவோட ஒரு பெரிய குவாலிட்டி என்னென்னா, இங்கே எப்போதுமே ஸ்பின்னர்ஸ் தான் நிறையா பவுலிங் போட்டிருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸை காட்டிலும். அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு தான் நிறைய சக்ஸஸும் இருந்திருக்கு. ஓவரால் எக்கானமி ரேட்டே பார்த்தீங்கன்னா அண்டர் 7 போகிறாங்க ஸ்பின்னர்ஸ். வேற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8.5, அது 7.5 அமையலாம் ஒரு அணிக்கு. இந்த பிச்சு ஸ்ட்ரிப் நம்பர் 3. இங்கே ஏற்கனவே வந்து ஒரு மேட்ச் விளையாடுருக்காங்க, உகாண்டா வர்சஸ் பப்புவா நியூகினி. அண்ட் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ஜஸ்ட் லுக் அவே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கோர் தான் நம்ம பார்த்தோம். 77 அடித்தாங்க பப்புவா நியூகினி. அண்ட் உகாண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு வித் 3 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் நினைக்கிறேன் 78ன்னு அடித்து சேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பில் தான் விளையாட போகிறாங்க. அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராவிடன்ஸோட விக்கெட்ஸ் எல்லாமே ரீலே பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு T20க்கு முன்னாடி சர்ஃபேஸஸ்லாம் ரீலே பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் ஹஸ் காட்டன் ஸ்லைட்லி பெட்டர் அப்படிங்கிறதான் பல்வேறு முன்னாள் வீரர்கள், தற்போதைய வீரர்களோட கருத்து. சிபிஎல் ஆடுறவங்களுக்கெல்லாம் பேட்டிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இன்னும் நிறையா ரன்ஸ் அடிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து இருந்து வந்தாலுமே இட் இஸ் ஸ்டில் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேவரபிள் சர்ஃபேஸ். நீங்கள் ஒரு நல்ல ஸ்பின்னராக இருக்கிற பட்சத்தில் அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு டெஃபினெட்லி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் குறிப்பாக அக்ஷர் பட்டேல் போடுற பேஸ்க்கும் ட்ரெஜெக்ட்ரிக்கும், ரவீந்திர ஜடேஜா போடுற பேஸ்க்கும் ட்ரெஜெக்ட்ரிக்கும் அந்த லோ பவுன்ஸ் மட்டும் எஃபெக்டில் வந்ததுன்னா அவங்க ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வச்சு நிறைய விக்கெட் எடுக்கக்கூடும். பட் அதர்வைஸ் மேட்சப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து மேட்சப் ரியலி வெல். ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சரை இறக்குவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3 முறை ரோஹித் சர்மாவை அவுட் ஆக்கியிருக்காரு. இன்னொரு ஒரு லெஃப்ட் ஃபீல்ட் ஆப்ஷன், நாட் ஸோ மச் ஆஃப் அ லெஃப்ட் ஃபீல்ட் ஆப்ஷன். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்க்கும்போது மொயின் அலிக்கு வந்து பவர் பிளேயில் ஓவர்ஸ் தருவது. ஏன்னா அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் மொயின் அலி விராட் கோலியை 10 முறை அவுட் ஆக்கியிருக்காரு. விராட் கோலி வந்து ஹேஸ் ஸ்ட்ரகிள்ட் அகேன்ஸ்ட் மொயின் அலி நிறையா முறை. அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு எதிராகவும் டீசென்ட் ரெக்கார்டு இருக்குது. அதை தவிர ரீஸ் டாப்லி ஓப்பன் பண்ணும்போது அகெயின் அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஃபேவரபுளாக மேட்சப் பண்ணலாம் ரோஹித் சர்மாவோட. ஆல்தோ மிச்சல் ஸ்டார்க்கு அவர் எப்படி புரட்டி எடுத்தாருங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி மிடில் ஸ்டேஜஸில் அதில் ரஷீத் வந்து போன வேர்ல்டு T20லையுமே இந்தியா மற்றும் பாகிஸ்தானோட பேட்டர்ஸை செமிஃபைனல் ஃபைனல்லாம் திக்குமுக்காட வச்சார். அண்ட் அவரும் ஸ்லோவாக இந்த டோர்னமெண்ட்டில் மொமெண்டம் கெயின் பண்ணி வருவதால் அதில் ரஷீத் வில் மேட்ச் அப் வெரி வெல் வித் இந்தியாஸ் மிடில் ஆர்டர். அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் சூரியகுமார் யாதவ் மற்றும் ஹார்திக் பாண்டியா இருந்தாங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரோட அந்த பேக் எண்டுக்கு போட வேண்டிய கடைசி 2 ஓவர் குரூஷியலாக இருக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக அவர் ரொம்ப நல்லா போட்டார் பேக் எண்டில். என்ன அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியுமே இங்கிலாண்டால் அந்த சேஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் இங்கே அது ஒரு நல்ல ப்ளாயாக இருக்கலாம் இங்கிலாண்டுக்கு. இந்தியாவோட பவுலர்ஸை பற்றி பார்க்கும்போது இருக்கவே இருக்கார் ஜஸ்பிரித் பும்ரா. எல்லா சர்ஃபேஸஸ்க்கும் எல்லா மேட்சப்ஸ்க்கும் விதிவிலக்காக இருக்கக்கூடியவர். அண்ட் அவர் பவுலிங் போடும்போது அப் ஃப்ரண்ட், அதுவும் இந்த சர்ஃபேஸில் நீங்கள் பவர் பிளேயில் தான் அடித்து ஆடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. மிடில் ஸ்டேஜஸில் அடிக்க போவது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பவர் பிளேயில் அடித்து ஆட ட்ரை பண்ணுவாங்க ஜாஸ் பட்லர் மற்றும் ஃபில் சால்ட். பட்லர் யூஎஸ்ஏவை புரட்டி போட்டு எடுத்தார், பயங்கரமான ரேஞ்ச் ஹிட்டிங் எக்ஸிபிஷன். அண்ட் ஃபில் சால்ட் கேட்கவே வேண்டாம், சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு, செம ஃபார்மில் இருக்கார். ஐபிஎல்லையும் சரி, இந்த வேர்ல்டு T20லையும் சரி. ஸோ ஏர்லி இந்த பீஸ் அவங்க அக்ரெசிவாக போகும்போது பும்ரா எப்போவுமே 2 ஓவர் போட்டுட்ருக்காரு பவர் பிளேயில். பும்ரா இவங்களை அவுட் ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்க 2 பேரும் ஏர்லி ஆன் அவுட் ஆனால் இங்கிலாண்டோட மிடில் ஆர்டர் தடுமாறலாம். ஏன் தடுமாறுவாங்க? ஏன்னா அங்கே குல்தீப் யாதவ் இருக்கார். பட்லருக்கே பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவோட ஒரு ஒரு ரொம்ப பார்த்து தான் ஆடியிருக்காரு.
ரீசெண்டாக ஐபிஎல்லில் கூட ஒரு முறை அவர் லெக் பிஃபோர் ஆனார், அவுட்டு கொடுக்கல. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். குல்தீப் யாதவ் போய் ரிஷப் பந்தோட கையை பிடிச்சி ரிவ்யூ கேட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்சப்பும் ஃபேவரபுளாக அமையலாம் இந்தியாவுக்கு. ஸோ குல்தீப் யாதவ் இந்த மிடில் ஓவர்ஸ் அண்ட் ஜஸ்பிரித் பும்ரா அட் த ஸ்டார்ட் அண்ட் இன் தி எண்ட் ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ப்ராப்போசிஷனாக இருக்கலாம். அலாங் வித் அக்ஷர் பட்டேல் அண்ட் ஜடேஜா. எப்படின்னா பிச்சு நல்ல ஸ்லோவாக ஷூட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டு, இந்த ஸ்லோவாக இல்லாமல் ராதர் லோவாக இருந்ததுன்னா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டு அக்ஷர் மற்றும் ஜடேஜா நிறையா விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஓவரால் இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு எட்ஜ் இருக்குது இந்த சர்ஃபேஸில். அண்ட் இந்தியா வந்து போன வேர்ல்ட் T20 செமிஃபைனல்ஸில் தோற்ற ஒரு அணி கிடையாது. நவம்பரில் 2022 தோற்ற அணி கிடையாது. இது ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் கிடையாது. இந்தியா அவங்களோட ஓவரால் டீம் காம்போசிஷன் படியும் சரி, மேன் டு மேனும் சரி பெட்டராக இருக்காங்க. இங்கிலாந்து வந்து அதர் ஹேண்ட் கொஞ்சம் கடினமான மேட்சஸ்லாம் விளையாட்டு வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட தோற்றதை பார்த்தோம். குரூப் ஸ்டேஜில் எக்ஸிட் கூட ஆகிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் அவங்களுக்கே ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்காங்க இங்கிலாந்து. ஸோ ஒன் மே ஆர்கியூ தட் அவங்க வந்து அந்த கடினமான மேட்சஸ்லாம் ஆல்ரெடி ஆடி முடிச்சிட்டாங்க. அண்ட் இந்தியா வந்து அதர் ஹேண்ட் ஆர் ஆல்ரெடி அன்டிஃபீட்டட். ஸோ அது எப்படி ஸ்டாக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரமாதமான ஒரு போட்டியாக இருக்கணும். வெதர் மட்டும் ஹோல்டப் ஆச்சுன்னா இன்னும் தூள் கிளப்பக்கூடிய மேட்ச். பட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட், ஆல் திங்ஸ் கன்சிடர்ட், இட்ஸ் அட்வான்டேஜ் இந்தியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து ஆரம்பிக்கலாங்களா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருங்க. அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் கெத் திஸ் கிரியேட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.